சுவையான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீ சாப்பிட வேண்டிய பருப்பு பாருங்கள். ஒரு சின்ன டம்ளரில் பருப்பு எடுத்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அடுப்பில் சட்டி வச்சு தண்ணி சூடாகிடுச்சு. பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். பூண்டு 5 பல் பூண்டு சேர்த்திக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். சேர்த்திக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. ஒரு சேர்த்திக்கலாம். சேர்த்து வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேகட்டும். இந்த அளவுக்கு வெந்தால் சரி. கடைஞ்சி விட்டுக்கலாம். சட்டி சூடானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்தியாச்சு. வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இதோடவே பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து தான் சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை தலை சேர்த்திக்கலாம். அப்படியே வணக்கிக்கலாம். அப்படியே கிளறி விட்டுக்கலாம். வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கி வரட்டும். கரைஞ்சி விட்டுக்கலாம். தக்காத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இந்த எண்ணெயிலே அப்படியே வணக்கி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கீரைக்கு தேவையான அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனாட்டம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம கீரையில் சேர்த்திடலாம். கடைஞ்சாச்சு. நம்ம இதோட சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்க. கீரை பருப்பு போட்டு நமக்கு சுவையான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீ சாப்பிட வேண்டியதாக சாதத்தில் போட்டு வாரம் 2 முறை இப்படி கீரை குழம்பு சேர்த்து சாப்பிட்லாம்.